அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 40வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். திரு கணேஷ் அவர்களுக்கு ஏற்பட்ட குண்டு வெடிப்பை பற்றி நேற்றைய பதிவில் பார்த்தோம். அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவோட கடைசியில் பார்ப்போம். 1986 மற்றும் 87 வந்த ஒரு சில பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சங்கர் கணேஷுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்திய திரைப்படம் சம்சாரம் அது மின்சாரம். திரு எஸ்பிபி அவர்கள் பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இது. பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. 1975ஆம் ஆண்டு திரு விசு அவர்கள் எழுதிய கதை உறவுக்கு கை கொடுப்போம். இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப். ஆனால் திரு ஏவிஎம் சரவணன் இதே கதையை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த கதையை விசுவை வச்சே அவர் திரும்ப எடுத்தார். படம் சம்சாரம் அது மின்சாரம். 1975 இதே கதை அட்டர் ஃப்ளாப். 1986 இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த பாடலை KS சித்ரா பாடியிருப்பார். சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இந்த பாடல் ஒரு குடும்ப பாடல். சம்சாரம் அது மின்சாரம் 18/7/1986 வெளியானது. விசு, ரகுவரன், லக்ஷ்மி, மனோரமன் நடித்தது. தயாரிப்பு ஏவிஎம். ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலை எடுத்து அந்த முட்டை வச்சுட்டு வார்த்தைகளை கம்ப்ளீட்டாக மாற்றி அந்த பாட்டையும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஆக்கினாங்க சங்கர் கணேஷ். மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். படிக்காதவன் படத்தில் சோகத்தையும் தத்துவத்தையும் கலந்து கொடுத்த வைரமுத்து அதே மெட்ருக்கு இந்த பாடலை காமெடியாக எழுதியிருப்பார். முறைப்படி அனுமதி வாங்கி இந்த பாடலை எடுத்தனர். சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இடம்பெற்ற பாடல் அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே. அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே. ஜெயச்சந்திரன் இந்த பாடலை பாடியிருப்பார். பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தவித்தாளே. ஜெயச்சந்திரனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் பி. சுசிலா. சம்சாரம் அது மின்சாரம் தேசிய விருது பெற்ற படம். பிலிம்ஃபேர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் போன்ற பல விருதுகளை வாங்கியது. சிறந்த நடிகைக்கான விருது லக்ஷ்மி அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் சங்கர் கணேஷுக்கு எந்த ஒரு விருதும் கிடைக்காதது ஏமாற்றமே, வருத்தமே. 13/5/1987 வெளியான திரைப்படம் அன்புள்ள அப்பா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நதியா, ரகுமான் நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் ஏவிஎம். இந்த படத்தில் ஒரு பாடல் தந்தையும் மகளும் வாக்கிங் போகும்போது நடக்கும் ஒரு உரையாடல். பாடல், வசனம் எல்லாம் கலந்த ஒரு கலவை. இதே ஸ்டைலில் இதே ஏவிஎம்மில் அந்த நாள் ஞாபகம் பாடலை இதே சிவாஜிக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கொடுத்த போது அவரோடு இருந்தவர்கள் சங்கர் கணேஷ். அதனால் இந்த ஸ்டைல் பாடல் அவர்களுக்கு வெகு ஈஸியாக வந்தது. கவிஞர் வைரமுத்து
தனக்கே உரிய பாணியில் வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் எஸ்பிபி தனது இனிய குரலால் பாடலுக்கு உயிர் கொடுத்திருப்பார். மலர் காட்சி அழகான பூவே அவள் மட்டும் சிவாஜி, நதியா இருவரின் யதார்த்த பேச்சும் நடிப்பும் இந்த பாடலை ரசிக்க வைக்கும். இது ஒரு ஹிட் சாங். என்னப்பா அன்புள்ள அப்பா படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் ஒரு இனிய பாடல். இது பால்வடியும் முகம் இதை பார்ப்பதுதான். இந்த பாடலை எழுதியதும் கவிஞர் வைரமுத்து தான். இது கனவா உண்மையா அட இதுதான். எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது. ஜெயஸ்தாஸ், சைலஜா குரல்களில் உருவான ஹிட் சாங் இது. பால்வடியும் முகம் இதை பார்ப்பதுதான். அன்புள்ள அப்பா படத்தில் சங்கர் கணேஷ் அமைத்த இன்னொரு இனிய மெட்டு. மரகத வல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்வி தனது அழகு தமிழில் விளையாடி இருப்பார் கவிஞர் வைரமுத்து. கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களிலே. நடிகர் திலகம் சிவாஜி, நதியாவின் நடிப்பு, வைரமுத்துவின் வரிகள், ஜெயஸ்தாஸின் குரல், இவை மூணும் இணைந்த சூப்பர் ஹிட் சாங் இது. மரகத வல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு. கோபம் கொண்ட அழும் ஒரு மகளை சமாதானப்படுத்தும் ஒரு தந்தையின் ஆறுதல் வார்த்தைகள். அன்பு தாயே அன்பு தாயே என்னம்மா இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. தந்தை உள்ளம் தாங்காதம்மா இந்த துன்பம் ஏ. அன்புள்ள அப்பா படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் அனைத்து பாடல்களுமே ஹிட் சாங்ஸ். அன்பு தாயே என்னம்மா இந்த. 4/9/1987 வெளியான திரைப்படம் ஊர்காவலன். ரஜினிகாந்த், ராதிகா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் மனோபலா. டைரக்டர் மனோபலா இளையராஜாவோடு பயணித்தவர். அவர் சங்கர் கணேஷோடு பயணிக்கும் போது அவர் மனசுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அந்த நெருடலை தங்களது இசை மூலம் சரி செய்தனர் சங்கர் கணேஷ். இந்த பாடலின் ஆரம்பமே மிக அழகு. எஸ்பிபியின் அழகிய குரலில் தொடங்கும் பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் KS சித்ரா. ஊர்காவலன் படத்துக்கு டைரக்டர் மனோபலா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது நாராயணன் அப்படிங்கிற ஒரு புதுமுக இசையமைப்பாளர். ஆனால் பெரிய பட்ஜெட் படம், சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படிங்கிறதுனால புதுமுகத்தை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆரம்பி அவர்கள் சஜஸ்ட் பண்ணவங்க தான் சங்கர் கணேஷ். அந்த நாராயணன் தான் பின்னால சிற்பி என்று அறியப்பட்டார். எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே உனக்கும். சங்கர் கணேஷ் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இசையமைத்தார்கள். உனக்கும் வாழ்வு கொடுப்பேன் வருந்தாதே இந்த நியாயம். கவிஞர் வைரமுத்து எழுதிய இந்த பாடலை KJ ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். இந்த நியாயம் அநியாயம் ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங். எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே. ஊர்காவலன் சத்யா மூவிஸ் பேனரில் சங்கர் கணேஷ் இசையமைத்த இரண்டாவது திரைப்படம். ரஜினிகாந்த் மற்றும் சத்யா மூவிஸ் என்பதால் இசையில் தனி கவனம் செலுத்தினார்கள் சங்கர் கணேஷ். அவர் புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார். வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல். வாணி ஜெயராமோடு இணைந்து பாடியவர் மலேசியா வாசுதேவன். ஊர்காவலன் படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங். கிராமிய பின்னணியில் தொடங்கும் பாடல். மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். தாயுக்கும் தாயான பூமி அதுதானே நம். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். ஏழை சிந்தும் வேர்வை அல்லோ பெத்த. சங்கர் கணேஷ் மலேசியா வாசுதேவன் காம்பினேஷனில்
ஒரு இனிய பாடல். தாய்க்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர். திரு கணேஷ் சார் அவர்களுக்கு ஏற்பட்ட குண்டு வெடிப்பை பற்றி நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. எல்லாமே வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட நேரடி கண்காணிப்பில். அவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு. கணேஷ் அவர்களுக்கு வந்து வலது கண் பார்வை வந்து சுத்தமாக போயிடுச்சு. இடது கண் பார்வை மங்களா தெரிஞ்சிட்டு இருந்தது. இங்கே சங்கர் சாருக்கு உலகமே ரெண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. கணேஷ் இல்லாமல் நான் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். ஆனால் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இல்லையா, பணம் வேணும் இல்லையா, வேறு வழியே இல்லை. ஊர்காவலன், எங்க சின்ன ராஜா 2 படத்துக்கும் கமிட் ஆகிறாரு. சங்கர் இசையமைக்கிறார். ஏன்னா பணம் வந்தால் தான் நமக்கு இங்கே செலவுக்கு நிறைய செலவுகள் அது பாட்டுக்கு ஆகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா, அதுக்கு கமிட் ஆகிறாரு. ஏறக்குறைய ஒரு 28 வருஷம் கழிச்சு 86 இது நடக்குது. 2014 ஜூன் 1 தான் கணேஷ் அவர்களுக்கு அந்த பார்வை மீண்டும் கிடைக்கிது. ஒரு நவீன அறுவை சிகிச்சை மூலமாக மீண்டும் அவருக்கு வலது கண்ணில் பார்வை கிடைக்கிது. இந்த குண்டு வெடிப்புக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபா தான் காரணம். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. திரு கணேஷ் அவர்கள்கிட்ட ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல முறைகேடுகளில் வந்து ஈடுபட்டிருக்காரு. பல ப்ரொடியூசர்ஸ் வந்து கணேஷ் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக ப்ரொடியூசர் பாலாஜி வந்து பர்சனலாக கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு கணேஷ், அவர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட நான் வந்து உங்களுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், கவிதை எழுத சான்ஸ் வாங்கி தரேன் இப்படின்லாம் சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்காரு. இது மாதிரி பணம் கொடுத்தவர் தான் கவிஞர் கந்தசாமி. அவர் வந்து ஒரு 2000 ரூபாயை கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கணேஷ்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நேராக சென்னை வந்திருக்காரு. சென்னையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது அங்கே போயிருக்காரு. அங்கே போனவர் விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், நான் இந்த மாதிரி 2000 ரூபா கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன்லாம். அதெல்லாம் சொல்லாமல் பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கணேஷ்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து எதுவுமே புரியல. என்னடா இவர் இப்படி பேசுகிறாரேன்னு நினச்சிட்டு, நீங்கள் யாருங்க, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருக்காரு. சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கணேஷோட காலர் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே அங்கேருந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சிருக்காங்க. இவர் இதை மனசுலேயே வச்சுட்டு போயிருக்காரு. போயிட்டு ஜெலட்டின் குச்சிகள்லாம் ரெடி பண்ணி ஒரு பார்சலை வச்சு அனுப்பிச்சிட்டாரு. வெறும் 2000 ரூபா தான். இது வந்து மக்கள் திலகத்தோட நேரடி கண்காணிப்பில் இந்த கேஸ் இருந்ததுனால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1989 கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடக்கும்போது கணேஷ்கிட்ட நீதிபதி கேட்குறாரு, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ கணேஷ் சார் சொல்கிறாரு, அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாருங்க, அவர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் 2000 ரூபாய்க்கு பதிலாக 5000 ரூபாயை கொடுத்துருப்பேன். ஆனால் அவர் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. இப்போ நீங்கள் இவரை தண்டிக்கிறதுனால எனக்கு வந்து கையோ காலோ வரப்போகிறதில்ல, ஆனால் இதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற வாக்குமூலத்தை அவர் கோர்ட்டில் கொடுத்துருக்காரு. இதை வந்து கணேஷ் சாரோட சன் ஸ்ரீ அவர்கள் வந்து ஒரு பேட்டிலேயே குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, கணேஷ் சாரோட வாழ்க்கையில் இன்னொரு விபத்தும் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.